நீ போக மாட்டால, சரி ஓகேன்னு விடல. மஞ்சரி உள்ள போயிட்டாங்க, நீ விட்டுருக்க. இப்போ இங்க வந்து சொல்றதுக்காக தான் நீ அதை பண்ணன்ற. நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிற கேமில் ரயான் அவுட் ஆகி கொந்தளிச்சு நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாருமே ஃபிசிக்கலாக இது பண்ணாதீங்க, மூளையை யூஸ் பண்ணி விளையாடுங்க. அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போ ரயான் வந்து மஞ்சரியை பிடிச்சிட்டு இருந்தாங்க, ரயானை வந்து நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். மஞ்சரியை விட்டினா நான் விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து மஞ்சரியை விட்டுட்டான், உடனே நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஆட்களை நீங்கள் இது மாதிரி ஹோல்ட் பண்ணி இது பண்ணுங்க. நீங்கள் போய் அவங்கள போய் சோக் பண்ணாதீங்க, ஃபிசிக்கலாக இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. உடனே வந்து ரயான் வந்து கோவம் வந்து, நீ அப்படியா விட்டா, மஞ்சரி உள்ளார போய் வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் என்னை விட்ட அப்படிங்கிறாரு ரயானு. நீ இது உன்னோட கேம் பிளே, நீ ஆனால் மேலோட்டமாக சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு. உடனே அருண் உள்ளார வராரு. நீ வந்து இப்படி தான் சொன்ன. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்டு தான் நீ வந்து விட்ட அப்படின்னு அவர் நானும் அவனு தானடா பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன்டா உள்ளார வரேன்னு முத்து கேட்குறாரு. இல்லை, அவர் சொல்கிறத தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதை ஏன்டா நீ சொல்லணும், அவனே சொல்லட்டும்டா அப்படிங்க. நான் மஞ்சரி உள்ளார போனாங்களா இல்லையான்லாம் நான் பார்க்கல. ஆனால் வந்து நீ மஞ்சரியை விட்டுட்டேங்கிறனால தான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை விட்டேன். நீங்கள் நேராக பார்த்தீங்களோ இல்லை ஓரக்கண்ணால பார்த்தீங்களோ, ஆனால் மஞ்சரி போன பிறகு தான் நீங்கள் என்னை விட்டீங்கன்னு ரயான் அவரோட ஸ்டாண்டில் அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் வந்து முத்து வந்து, இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அருண், நீ இதில் உள்ளார வராத, இப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலவரம் நடந்து முடிஞ்சு இப்போ அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது.